ஒரு கணவன் மனைவி உறவு அப்படின்றது எப்படி இருந்தால் சிறப்பானதாக இருக்கும்? ஒரு கணவன் மனைவி உறவே வந்து பூவும் நாரும் மாதிரி தான். பூவும் நார் ஒரு வீட்டில் மனைவி பூவாக இருந்ததுனாக்கா கணவன் நாராக இருக்கலாம், இல்லை மாற்றி இருந்தாலும் சரி. நார் இல்லாமல் பூ வந்து வெறும் பூவாக இருந்ததுன்னா அதை எங்கேயும் பயன்படுத்த முடியாது. அப்போது நாருக்கும் முக்கியம். நீங்கள் பூவாக இருங்க, நாராக இருங்க. பூவாக இருப்பதுனால நார் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படின்னாக்கா அந்த அந்யோன்யத்தை பற்றி சொல்கிறதுக்கு தான் அதனுடைய கான்செப்டே. பூ நாருங்கிறது சிம்பிளாக சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டீங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவியாக அந்த பூ நார் மாதிரி வாழ்ந்தீங்கன்னாக்கா, அந்த அந்யோன்யத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா, கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போது மாலைங்கிறது கடவுளுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ இது ஒரு கணவன் மனைவியாகவே அவங்கள அந்த மாதிரி ஒரு அந்யோன்யத்தை கொடுத்தாங்கன்னா, இருந்துட்டாங்கன்னாக்கா, எந்த ஒரு இடத்துல வந்துட்டு கணவன் மனைவியும் அந்யோன்யமாக இருக்கிறார்களோ அந்த இடத்துல அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு கடவுள் சப்போர்ட் இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்று நினைப்பாங்க, கடவுளுக்கு நாம் இது செய்யலான்னு நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன்னு அவரும் நினைப்பாங்க. அந்த இது வந்து கடவுளுக்கு செய்யலான்னு நினச்சவங்க எல்லாரும் செய்ய முடியாது. அவர் அதை ஏற்றுக்கணும். ஏன்னா நமக்கு கடவுளை பிடிக்கும், நம்மளை கடவுளுக்கு பிடிக்கணும், அதை அவர் ஏற்றுக்கிறணும். ஏற்றுக்கிட்டால் தான் இவங்க 2 பேரும் மனப்பூர்வமாக எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க, அவர் ஏற்றுப்பார். ஸோ இவங்களுக்கு ஆசீர்வாதம் கடவுள் பின்னாடி இருந்து எப்போயுமே கொடுத்துட்டு இருப்பார். இவங்க லைஃப் வந்துட்டு சிம்பிளாக ஆரம்பித்த லைஃபு மிக மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுறதுக்கு காரணம், ஃபஸ்ட்டு காரணம் இவங்க, அடுத்த கடவுள் தான். பிஸ்னஸ் பண்ணுறவங்க 50% உங்கள் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு 50 ஃபினான்ஸுக்கு போங்க. 100% ஃபினான்ஸ் வச்சு யாருமே ஜெயிச்சது வரலாறு கிடையாது, ஜெயிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதே தான் ஹோம் லோனும் சரி, ஃபுல்லாக 100 போடாதீங்க, அவங்க கொடுப்பாங்க, நீங்கள் வாங்காதீங்க. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் கணவன் மனைவி உறவு அப்படின்றது எப்படிப்பட்டதாக இருக்கணும், எப்படி இருந்தால் அது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றத பற்றின விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகராஜா அவர்கள் அடைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ வந்து கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்ற கேள்வியை தான் நம்ம கேட்க போகிறோம் அப்படின்றது இன்ட்ரோ கொடுக்கும்போது சொல்லிட்டேன் சார். நம்ம வந்து வெறும் நம்பர்ஸ் பற்றி மட்டுமே இல்லாமல் ஒரு மனுஷன் பிறக்கிறதுலேருந்து அவனுடைய கடைசி காலம் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நகர்த்திட்டு போகணும், அதுவும் ரொம்ப சூப்பராக நகர்த்திட்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம மக்களுக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கீங்க சார். ஸோ அதனால தான் நம்மளுடைய நேயர்களும் இதை கேட்க சொல்லியிருக்காங்க, ஒரு கணவன் மனைவி உறவு அப்படின்றது எப்படி இருந்தால் சிறப்பானதாக இருக்கும். பொதுவாக சொல்கிறது, கணவன் மனைவியினுடைய உறவு இன்னொரு இதுக்கு அன்கம்பேரபிளான உறவு அது. அது எல்லோரும் தெரிஞ்சுதான், நாம் ஒன்றும் புதுசாக அதை சொல்லி யாரும் புரிஞ்சிக்க வேண்டியது இல்லை. ஆனால் அதை ஈஸியாக எல்லாத்துக்கும் சொல்லும்போது சில பேர் சொல்லிடுவோம், லைஃப் பூவும் நாரும் அப்படின்னுவோம். அதே சிம்பிளாக அதை தெளிவுபடுத்தி சொல்ல போகிறோம். ஒரு கணவன் மனைவி உறவே வந்து பூவும் நாரும் மாதிரி தான் அப்படி நினச்சிக்கிறாங்க. அப்போது ஒரு கணவன் மனைவினாக்கா பூ யார் நார் யாருன்னு நினச்சிக்கிறாங்க. பூனா மணக்கம், நாருன்னா அது மணக்காது, அது வேஸ்ட்னு நினைப்பாங்க. பூ நார் ஒரு வீட்டில் மனைவி பூவாக இருந்ததுனாக்கா கணவன் நாராக இருக்கலாம், இல்லை மாற்றி இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் பூவை நார் இல்லாமல் பூ வந்து வெறும் பூவாக இருந்ததுன்னா அதை எங்கேயும் பயன்படுத்த முடியாது. நீங்கள் பூவாக இருந்தால் தான் மாலையாக தொடுக்க முடியும். மாலையை தொடுத்தால் தான் அந்த மாலை அதே மனிதனுக்கு ஒரு இடத்துல கௌரவப்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா அப்போ அந்த மாலை தேவைப்படுது. அந்த மாலை தேவைப்படுது இருக்கட்டும், மாலைக்கு கட்டுறதுக்கு பூவுக்கு நார் தான் தேவைப்படுது. அதே மாலையை கடவுளுக்கு சாத்துறோம், மாலையாக போடுறோம். வெறும் பூ மட்டும் போடலை, அது மாலையாக போடும்போது நார் இருந்தால் தான் அதை தொடுத்து மாலையாக போடுறோம். அப்போது நாருக்கும் முக்கியம். நீங்கள் பூவாக இருங்க, நாராக இருங்க. பூவாக இருப்பதுனால நார் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படின்னாக்கா அந்த அந்யோன்யத்தை பற்றி சொல்கிறதுக்கு தான் அதனுடைய கான்செப்டே. ஒரு லைஃப்பில் வந்துட்டு அந்யோன்யமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது பல உதாரணங்கள் பல இதுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் பூ நாரத்துக்கு வந்து இவ்வளோ சின்னதாக தான் மேட்ரு. அதை எழுத்து சொல்லும்போது ஓஹோ அப்படியா, அதனால் நீங்கள் நார் நினச்சிக்கிறீங்க. நிறைய பேர் நார்னா எதுக்கு, வெறும் நார் தானே. நார் தான் வந்து பூவுக்கே மரியாதை செலுத்துது. நார் இல்லாமல் ஒரு பூவை எங்கே போய் வைப்பீங்க? மாலையை எப்படி போட முடியும்? கௌரவம் எப்படி கிடைக்கும்? கடவுளுக்கு வெறும் பூவை எப்படி சாத்த முடியும்?
மாலையை தொடுத்து போட்டால் தான் அதுக்கு ஒரு கடவுளுக்கு நாம் கொடுக்குற மரியாதை. அதனால் பூவும் மாலையாகவும் பூவும் நாருமாக இருந்த வாழ்க்கை தான் கடைசி காலம் வரைக்கும் நிலச்சிருக்கும். உங்கள் வீட்டில் கணவன் மனைவி நீங்கள் யாருன்னா பூ யாருன்னா நாராக இருந்துக்குங்க, அது மேட்டரே கிடையாது. மாற்றி கூட இருந்துக்குங்க, உங்களுக்கு சௌகரியம் அது. அந்த வாழ்க்கை எப்படி கொண்டு போய் உங்களை விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடவுளுக்கு கனெக்டிவிட்டி உள்ள ஒரு ஒரு விஷயத்தை நாம் எப்போ செஞ்சாலும் அவங்களுக்கு கடவுள் பின்னாடி இருந்து ஆசீர்வதிப்பார். அதாவது கடவுளுக்கு கனெக்டிவிட்டி உள்ள ஒரு பொருளை, அதாவது இப்படி கூட சொல்கிறேன், ஊதுபத்தி பிஸ்னஸ், அகர்பத்தி ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அகர்பத்தி பிஸ்னஸ் பண்ணி யாரும் நஷ்டம் அடைய மாட்டாங்க. லாபம் ஒன்றா குறைச்சிருக்கும், கடைசி வரைக்கும் அகர்பத்தி பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஏன்னா கடவுளுக்கு சம்மந்தப்பட்டது. அதுமாரி வாழைப்பழம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மிகப்பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரனாக இருக்கிறவங்க இருக்காங்க, அப்படியே கொஞ்சமாக இருக்க. ஆனால் அவங்கள லைஃப்பில் வந்து அவங்கள தோற்று போயிட்டமாக இருக்க மாட்டாங்க, ஜெயிச்சுட்டு தான் இருப்பாங்க. கடவுளுக்கு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களாம் தோற்றதாக வரலாறு கிடையாது. தோக்க வைக்க விட மாட்டார் கடவுளை, அவங்க வெற்றி பெற்றவங்களாக தான் இருப்பாங்க. அதான் கடவுளுக்கு சம்மந்தப்பட்ட பொருளாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அதேமாதிரி தேங்காய் பிஸ்னஸ்ஸு அதே மாதிரி தான். இப்போது மாலைங்கிறது கடவுளுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ இது ஒரு கணவன் மனைவியாகவே அவங்கள அந்த மாதிரி ஒரு அந்யூன்யத்தை கொடுத்தாங்கன்னா, இருந்துட்டாங்கன்னாக்கா, எந்த ஒரு இடத்துல வந்துட்டு கணவன் மனைவியும் அந்யூன்யமாக இருக்கிறார்களோ அந்த இடத்துல அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு கடவுள் சப்போர்ட் இருப்பாங்க. சப்போர்ட்னா என்னது, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி அந்யோன்யத்தில் இருக்கும் போகும்போது அவங்க மனைவி என்ன நினைக்கிறாங்களோ, அவர் கணவன் வேறு இடத்துல இருந்தால் கூட அதே நினைப்பார். இந்த அந்யோன்யங்கிறது அர்த்தம் அதுதான். அதுதான் வேவ் லென்த்து. அவர் என்ன நினைக்கிறோம் இந்த மாதிரி நினைப்பாங்க. இவங்க 2 பேரும் நினைக்கிறத நினச்சிட்டு போட்டோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்று நினைப்பாங்க. கடவுளுக்கு நாம் இது செய்யலான்னு நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன்னு அவரும் நினைப்பாங்க. அந்த இது வந்து கடவுளுக்கு செய்யலான்னு நினச்சவங்க எல்லாரும் செய்ய முடியாது. அவர் அதை ஏற்றுக்கணும். ஏன்னா நமக்கு கடவுளை பிடிக்கும், நம்மளை கடவுளுக்கு பிடிக்கணும், அதை அவர் ஏற்றுக்கிறணும். ஏற்றுக்கிட்டால் தான் இவங்க 2 பேரும் மனப்பூர்வமாக எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க, அவர் ஏற்றுப்பார். ஸோ இவங்களுக்கு ஆசீர்வாதம் கடவுள் பின்னாடி இருந்து எப்போவுமே கொடுத்துட்டு இருப்பார். இவங்க லைஃப் வந்துட்டு சிம்பிளாக ஆரம்பித்த லைஃபு மிக மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுறதுக்கு காரணம், ஃபஸ்ட்டு காரணம் இவங்க, அடுத்த கடவுள் தான். காரணம் கேட்டாக்கா, இவங்ககிட்ட இருக்கிற அந்த பூ நாருக்குண்டான அந்யோன்யம், அது காரணம். அதான் பூ நாருங்கிற மாதிரி இருக்கிற அந்யோன்யம் அவங்கள கொண்டு போய் விட்டுரும். நிஜமாகவே பூ பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட வந்துட்டு நம்ம வெறும் பூ விற்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க எத்தனை வீடு வச்சுருப்பாங்க தெரியுங்களா? வெறும் பூ பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. அது என்ன பூ, நான் அப்போல்லாம் 1 ரூபா 2 ரூபா பூ, அப்புறம் 5 ரூபா 10 ரூபா, இப்போ வேறு மாதிரி போயிடுச்சு. போட்டோம், அதனால் ஒன்றும் தவறு இல்லை. நாடு வளரணும், அதுவும் தானே வளரணும். ஆனால் அவங்கக்கிட்ட வீடு எத்தனை இருக்குதுன்னு கேளுங்க, அவ்வளோ வச்சுருப்பாங்க. அதை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போவாங்க, காய்கறி வியாபாரம் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பெரும் கோடீஸ்வரங்க. அது மாதிரி எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, நாம் எப்படி வாழ்கிறோமோ, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ, நாம் எப்படி நகர்த்துறோமோ, அப்படியே கடவுளுடைய சப்போர்ட் வந்து பார்த்திங்கனாக்கா, ஆசீர்வாதம், சப்போர்ட்டுன்றது ஆசீர்வாதம் கரெக்டாக இருக்கும். நம்ம தேவையை அவர் கரெக்டாக பூர்த்தி செஞ்சுக்கிட்டு அங்கேருந்து செய்வார். சில விஷயம் அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் ரொம்ப அதிசயமாக இருக்கும். இதெல்லாம் எப்படிங்க நடக்குதுன்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க. உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் பின்னாடி இருந்து பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் நீங்கள் அவரை பார்க்க தான் முடியாத வழிய பேக்கப் வந்து அவர் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதனால் பூ நாருங்கிறது சிம்பிளாக சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டீங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவியாக அந்த பூ நார் மாதிரி வாழ்ந்தீங்கன்னாக்கா, அந்த அந்யோன்யத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா, கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் சில பேர் நினைப்பீங்க, நாங்கள் பூ நார் இல்லவே இல்லையே, நாங்கள் 2 பேருமே வெறும் நாராக தான் இருக்கிறோமேனாக்கா, ஒருத்தர் கூட பூ இல்லைனாக்கா அது தப்பு வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது, கடவுள்கிட்ட கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். யாருன்னா ஒருத்தாலும் பூவாக மாறிக்கிறீங்க, ஒருத்தர் நாராக இருந்துருங்க. அந்த லைஃப்பை வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்களாம் ஒன்றும் எடுத்துகிட்டு போக வேண்டாம், இறைவன் கொண்டு போய் நிப்பாட்டிடுவார். அதாவது சில பேர் எதாவது சொல்லுவாங்க, கடவுள் தூண்டில் இருப்பார், துரும்பில் இருப்பார்ன்றதுக்கு வந்து அர்த்தங்கள் புரிஞ்சு சொல்கிறதும் உண்டு, புரியாமல் பேசுகிறதும் உண்டு. அது உண்மையான அர்த்தம் என்னன்னாக்கா, கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, நாம் பார்க்க முடியாது. நாம் எப்படிங்க பார்க்க முடியும்? சில பேர் வந்துட்டு கடவுளை காட்டுங்களேம்பாங்க. கடவுளை நீ பார்க்கணுன்னாக்கா கடவுள் இருக்கிற இடத்துக்கு நீ போகணும், அப்படின்னா நீ சாமி ஆயிடணும். புரியுதுங்களா? புரியுது. ஆமாம், பின்ன என்ன பண்ணுறது?
கடவுள் இருக்கிறது கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாரதாயுகம், கலியுகம். கிரேதாயுகத்தில் தான் கடவுள் வாழ்வாங்க. கடவுள் இருக்கிறபோது மனுஷன் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒன்று ஒன்று வரும். கடைசியில் மனுஷன்ன்றது கலியுகம். கலியுகத்தில் கடவுள் இருக்க மாட்டாங்க. இருக்க தான் மாட்டாங்கன்னு சொல்கிறதில்ல, இல்லைன்றது வேறு. நம்ம இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் வேறு, கடவுளே இல்லைங்கிறது அர்த்தம் வேறு. சில பேர் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அதான் தெரியல. இது கிரேதாயுகம் இல்லை இருந்தாக்கா அது அப்போ கடவுளுக்கு ஆமாம். ஆனால் நீங்கள் இருக்க நம்ம மனுஷன் நம்ம பார்க்க முடியாது. நம்ம இதை தாண்டி சில பேர் பார்க்குறாங்களே, அந்த கலியுகத்துலேயும் வந்துட்டு கடவுளை சில பேர் பார்க்குறாங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணுன்னாக்கா இவ்வளோ கஷ்டப்படணும். அதுக்கு தான் இப்போ சொல்ல வந்தேன். பார்க்க முடியாது, தெரிய முடியாத ஒரு இதை வந்து இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வச்சுக்கணும் பண்ணணுன்னாக்கா அவர் மறைமுகமாக இருந்துட்டு அவர் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாவே போதும். அதுக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணுங்கள். கடவுள் எல்லா இடத்துலையும் இருப்பார். நம்மளுடைய அந்யோன்யத்தை, கடவுள் மனைவியினுடைய அந்யோன்யத்தை கொடுத்துட்டாலே அவர் ஆசீர்வாதம் பேக்கப்பில் இருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை நீங்கள் ஒன்றும் இதுக்கு ஒரு எங்கேயுமே போய் நீங்கள் தேடாதீங்க. உங்கள் வீட்டுக்கு அவர் வருவார். கண்டிப்பாக சார். இப்போ வந்து அன்னுன்யம் பிறந்துட்டாலே வீட்டில் வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டீங்க சார். இப்போ இந்த அன்னுன்யத்துக்கு குறைபாடு ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் காரணங்களாக தான் பெரும்பாலும் இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த ஃபினான்ஷியல் காரணங்கள் இல்லாமல், அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு கணவன் மனைவி வந்து ஸ்மூத்தாக நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த எண்களை வந்து நீங்கள் கொடுப்பீங்க சார்? அதுதான் கடவுள் நேரே வர்றதில்லை. அந்த அவர்கிட்ட ஏதாவது சொல்கிறது இல்லை. அவர்கிட்ட கேள்வி கேட்டு அவரே திணற அடிச்சிடுவீங்க. நம்ம என்ன இப்படி கேட்குறாங்க, நம்ம என்ன பதில் சொல்கிறது, அவரே திணறி போயிடுவார். ஏன்னா வந்து குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு அடிப்படையான ஒரு காரணமே வந்து பொருளாதார ரீதியான காரணமாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துருச்சுனாலே மித்த எந்த பிரச்சனைகளும் வராது இல்லையா? இல்லை, கரெக்டு. இதில் வந்து என்னென்னா டிபேட்டு தான் வைக்கணும். இதில் என்ன சப்ஜெக்ட் இதில் என்னன்னாக்கா நாம் எப்பவுமே மனிதனுடைய இது வந்து, ஆனால் நான் ரெண்டுமே நானே சொல்லுவேன். மனிதனுடைய எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்தில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு சிந்தனை பண்ணணும். இப்போ நாம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு உண்டான செலவு நாம் செய்கிறோம்னாக்கா ஒரு வீட்லேயும் கிடையாது. ஆனால் அப்படி செய்கிறது சரியா தப்பா அப்படின்னாக்கா ஒரு விதத்தில் நான் சரின்னு சொல்லுவேன், ஒரு விதத்தில் சரியில்லைன்னு சொல்லுவேன். எப்போ அப்படின்னாக்கா உங்களால் எவ்வளோ பேரப்பலோ அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். வாழ்க்கையில் கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று வச்சுக்கிறேங்க. நான் சின்னதாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு 30,000 சம்பாதிக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சேர்த்து 50,000 சம்பாதிக்கிறாங்க ஆச்சுங்களா. 50,000 சம்பாதிக்கும் போகும்போது உங்கள் இதெல்லாம் போக உங்களால் மாதம் வந்து ஒரு வீடு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா பேரபிள். அதிகப்படி நீங்கள் வந்து பேரபிளாக எவ்வளோ பண்ணலான்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் 20 ரூபா தான் பேரபிள் பண்ண முடியும். 20,000 ரூபானா 20,000. அப்போ நீங்கள் இஎம்ஐன்னு எடுத்தால் 20,000 தான். ஆனால் அதை செய்ய மாட்டீங்க. நாம் தான் 50,000 வாங்குறோமே. அப்போ நம்மளால் ஒரு 30-35 ரூபா ஈஸியாக கட்டிடலான்னு சொல்லுவீங்க, கட்டுவீங்க. 30-35 எப்போ கட்டுவீங்க? ஆரம்ப கட்டத்தில் கட்டுவீங்க. ஒரு கட்டத்தில் வந்து கட்ட முடியாமல் போயிடும். அப்போ இது வந்து அன்பேரபிள். இது ஏன் நம்ம வீட்டு செலவு வந்து 15,000 எப்படிங்க முடியும்? நான் எப்படியாவது பண்ணிடுவேன் நீங்கள் நினச்சிக்கிறீங்க. எப்படிங்க முடியாது. அப்போ நம்ம வசதியை தாண்டி கொஞ்சம் கூடுதலாக கையோ காலையோ வைக்கும்போது அன்பேரபிளாக போகும்போது திருப்பி நீங்கள் கேட்ட கேள்வி தான் வந்து நிற்கும். என்ன வரும்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளே அவங்களுக்குள்ள சண்டை வரும். என்ன வரும்? நீ வருமானத்தை கூட எடுத்துகிட்டு வா, நீ அதை எடுத்துகிட்டு வா, நான் கேட்குறத கொடுக்கலன்னு சொல்லிட்டு அப்படி அந்த 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 சமாச்சாரம் உள்ளே நுழைஞ்சிரும். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எக்கனாமிக் ப்ராப்ளம் தான் உள்ளே வரும். எக்கனாமிக்கு நல்லா தான் கொடுத்தாரு அவர். நம்ம பேரபிளாக வச்சுக்கணும். நம்ம ஒரு 15 ரூபா 20 ரூபா வரைக்கும் அதான் பேரபிள். அப்படின்னா சின்ன வீட்டில் போயிருக்கணும். சின்ன வீட்டை போயிட்டு அப்படியே இருந்துக்கிட்டு ஒருவேளை உங்கள் வருமானம் 50 ரூபா வச்சுன்னா பரவாயில்ல, எப்போ ஆகுதோ அப்போ பெருசாக மாற்றிக்கலாம். அது இப்போ ஆகாதீங்க, இன்னும் ஒரு 4-5 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். 4-5 வருஷத்தில் இந்த சின்னதாக கட்டினீங்க பாருங்கள் வீடு, பரவாயில்ல வச்சுக்கணும், அதில் இருங்க. அதுக்குள்ளே நீங்கள் இப்போ 1 லட்சம் ஆகிட்டீங்க. இப்போ இந்த வீடு என்ன பண்ணுறது? வாங்கிட்டது, அது உங்கள் சௌகரியம், வச்சுக்காதது வேண்டான்னாங்க. அதை விற்றுட்டுனா கையில் காசு வந்துடும். க்ளோஸ் பண்ணிடுங்க, ஃப்ரீ க்ளோஸர் பண்ணிடுங்க. பெரிய காசு வரும். இப்போ பெரிய வீடு போடுங்க. இப்போ 1 ரூபா வந்துருச்சு. இப்படி தாங்க போகணும். நாம் தாங்க ஸ்டெப்பாக போகணும். நாம் பண்ணாத செய்யக்கூடிய விஷயத்தை நாமளே பண்ணாமல் விட்டுட்டு கடவுள் மேலே சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. குறை சொல்லக்கூடாது. நம்மளை 50,000 வர வச்சது அவர் தானே. நாம் தான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உட்காந்து சிந்திச்சுக்கிறணும். நம்ம அதை செய்ய முடியாமல் பேரபிள் இல்லாமல் அன்பேரபிளாக வந்து கொஞ்சம் பண்ணும்போது தான் மாட்டிக்குவோம். அதனால் வந்துட்டு எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்கள் கேட்ட மாதிரி இதுக்கு எதனா சொல்யூஷன் கிடைக்குதுனாக்கா இதுதான் சொல்யூஷனு.
பிரச்சனை முடியாத பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும். செய்யக்கூடாததை செஞ்சுட்டு அதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணுறது? முடியாது இல்லையா? அதுக்கு முடியாதுங்கிறது தான். அதனால் பழசு மாட்டினவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துடலாம், அதை விட்டுருங்க. செய்ய போகிறவங்களுக்கு தான் இப்போ நிறைய பேர் காத்துட்ருக்கீங்க. அடுத்து என்ன பண்ண போகிறது? இப்போ தான் ஆரம்பிச்சிங்க, இப்போ தான் வந்துட்டீங்க, அதுக்குள்ளே போடுறீங்க. நீங்கள் கொஞ்ச நாள் வாடகை வீட்டில் இருங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆரம்ப கட்டத்தில் தான் நான் சொல்கிறேன், ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. நீங்கள் உடனே உங்களை வந்துட்டு நீங்கள் ஏன் வாடகை வீட்டில் இருந்துன்னு ஒருத்தரும் உங்களை கேட்க மாட்டாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 3லேருந்து 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் சொந்த வீட்டுக்கு போங்க. அப்போ எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க, பாரியா 3 வருஷம் 5 வருஷம் சொந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்குள்ளே நீங்கள் சேவிங்ன்ற ஒன்று வச்சுக்கிறங்க, தைரியமாக போங்க. 100% ஃபுல் ஃபினான்ஸில் போகாதீங்க. எப்போயுமே ஒரு பிஸ்னஸ்ன்னு கூட எடுத்துக்கங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க 50% உங்கள் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு 50 ஃபினான்ஸுக்கு போங்க. 100% ஃபினான்ஸ் வச்சு யாருமே ஜெயிச்சது வரலாறு கிடையாது, ஜெயிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதே தான் ஹோம் லோனும் சரி, ஃபுல்லாக 100 போடாதீங்க. அவங்க கொடுப்பாங்க, நீங்கள் வாங்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் பேர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இஎம் வந்து பேரபிளாக இருக்கும். நீங்கள் பேர் பண்ணாமல் பேரபிள் ஆகாது. சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக போங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. நீங்கள் அப்படி தான் பண்ணி என்னை யாரும் கேள்வி கேட்டுறாதீங்க. நான் அப்படி தான் போனேன். அப்படி போனால் தானே உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக அப்படி போனால் தான் அதை நினச்சிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போங்க. ஒன்றும் நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்மளை யாரும் கேட்க போகிறா? உங்கள் லைஃப் உங்களை யாருன்னு சொல்ல போகிறா? அதெல்லாம் கிடையாது. நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறத வந்து யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. போனவங்களுக்கு சொல்யூஷன் இருக்குது, போகிறவங்க இப்படி போங்க. நீங்கள் எடுத்த உடனே பெருசாக போட்டுட்டு முடிக்காதீங்க. பேரப்பில் இல்லாமல் போயிட்டு மாட்டிக்கிட்டு முடிக்காதீங்க. நம்ம வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது, அடுத்தவங்க கையில் இல்லை. ஸோ அதனால் இறைவனுடைய திருநாமம், இறைவனுடைய ஆசீர்வாதம், நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நேர்த்தியாகவும் நம்ம வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கிவ் அண்ட் டேக்காக போனாவே அங்கே இறைவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் உண்டு. இந்த பூவுன்னு இருக்காதையும் அதே தான். கண்டிப்பாக சார். சிறுக கட்டி பெருக வாழ்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து எந்த விஷயங்களாக இருந்தாலும் சின்னதாக ஆரம்பித்து பெருசாக வாழுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அதை பார்த்துட்ருக்கூடிய நிறைய கணவன் மனைவிகளுக்கு வாழ்க்கையை எப்படி வந்து அழகாக நகர்த்திட்டு போகிறதுக்கு அப்படின்றதுக்கான ஒரு டிப்ஸை வந்து கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.